வாணி, இங்கடி விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன். அன்னைக்கு புது சாரி கட்டியிருக்க, கொண்டையில வர பூ வச்சிருக்க. ஆமாக்கா, நம்ம பக்கத்து வீட்டில் இந்த சந்தோஷி அக்கா இருக்காங்களே, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன்க்கா. இந்த 2 வயசான டிக்கெட்டும் ஏதாவது பேசிட்டே இருக்குங்க. நம்ம இதுக்கு இங்கே நின்று நம்ம போய் கிச்சனில் ஏதாவது வேலை பார்ப்போம். சரிடி, கல்யாணத்துக்குலாம் போனியே, நாங்கள் நட்டு சீரியஸ் எல்லாம் நல்லா செஞ்சா பந்தாவா பண்ணியிருந்தாங்களா? நல்லா பண்ணியிருந்தாக்கா. நீ ஏக்கா கல்யாணத்துக்கு வரவே இல்லை? அவள் தான் ஏற்கனவே எனக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்காளே, சண்டைக்காரி. என்ன எப்படி அவள் கூப்பிடுவா? அப்படியாக்கா, இப்படி கல்யாணத்துக்கு வராமல் இருக்கிறதும் சரிதான். அங்கேயும் வந்து சண்டை போட்டினா அவள் என்ன பண்ணுவா பாவம்? என்னடி, என் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு சுபம் மேலே ஏறி உட்காந்து என்னை பற்றி கூட பேசிகிட்டு இருக்க? ஏற்கனவே உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கா, திருப்பி அங்கே வந்து சண்டை போட்டானா உனக்கு தான் தர்ம சங்கடமாயிரும். அதாக்கா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் நீ சொல்றியா? நான் கூட என்னையே தான் ஏதோ குறை சொல்றியோன்னு நினச்சேன். ஆமாம், உன்னை இப்போ தான் பேசியிருந்தேன். நீ தான் ஊர் வம்பை இழுத்துட்டு வந்துடுவியே. எப்பாடா ஆத்தா, எப்படியா வேற மாதிரி பேசி இந்த காவையும் சமாளிச்சாச்சு. எப்பா என்னக்கா மருமக இங்கே தான் பக்கத்தில் நின்று இருந்தா, இப்போ பார்த்தா ஆளக்கானா எங்கே போயிட்டாவ? அவள் உள்ளார கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாடி. இல்லைக்கா, நான் வந்திருக்கேன், என்ன இதுன்னு கூட என்னை கூப்பிடல, வான்னு கேட்கல. அதான் கேட்டேன் என்னான்னு. வந்துட்டு என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாளே. சரிடி விடுடி, அவள் புத்தி அப்படிதான், அவளை மாற்ற முடியாது. நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். சரிக்கா, நானும் கிளம்புறேன், நீ உடம்ப பார்த்துக்கோக்கா. சரி இரு, ஒரு கப்பே காப்பி குடிச்சிட்டு போ. எனக்கு ஃபில்டர் காப்பி தான்க்கா வேணும், இந்த ப்ரூ காஃபி பிடிக்காதுக்கா. என் மருமக காப்பி நல்லா போடுவாடி, குடிச்சிட்டு நல்லா தெம்பா போ. சின்ன பொண்ணு, என்னம்மா பண்ணுற? இங்கே வாமா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என் வாமா. என்னக்கா இவ்வளோ தாட்டி உன் மருமகளை கூப்பிட்ற? அவளுக்கு என்ன காதலே விழுவலையா? இவ கிச்சனில் இருப்பாள், நான் கூப்பிட்ற சத்தம் அவளை கேட்காது, அதனால தான் அப்படி இருப்பா. நான் வேகமாக கூப்பிட்றேன். சின்ன பொண்ணு, என் வாமா. நான் எவ்வளோ வேகமாக கூப்பிட்றேன், அப்பையும் காதலை வாங்காமல் இருக்கா. என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரில. சின்ன பொண்ணு. சொல்லுங்க தா, எதுக்கு இவ்வளோ நேரம் என்னை கூப்பிட்டு இருந்தீங்க? எது கூப்பிடுவேனா? இவங்களுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துருவா, ஃபில்டர் காப்பியா. நீங்கள் முதல் தடவை கூப்பிடும் போதே எனக்கு காது நல்லா விழுந்துச்சுட்ட. நான் தான் கிச்சன்லேருந்து காதில் வாங்காமல் நின்றுட்டு இருந்தேன். அடி பாவி பாட கத்தி, எத்தனை வாட்டி தொண்டை வலிக்க கத்துறேன். ஏதாவது ஊன்னு கேட்டியா? இப்போ உட்காந்து ஏன் முன்னாடி இப்படி சொல்றியா நீ? இரு, என் மகன் வரட்டும், உன்னை பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட சொல்லி உன்னை கண்டிச்சு வைக்க சொல்கிறேன். பாருக்கா, உன் மருமகளுக்கு அந்த கொழுப்பை. நீ கூப்பிட்டும் காது கேட்குறேன்னு சொல்லி இப்போ வந்து நம்மக்கிட்டே காது கேட்குது, நான் தான் அப்படி இருந்த உட்காந்துனேன் அப்படிங்கிறா. ஆமாம், உங்ககிட்டலாம் அப்படி தான் சொல்லணும். உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டு கதையை பேசுறது, இதே தான் வேலை எப்போ பார்த்தாலும். சரி விடு, உன் காதில் போய் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற போய் காப்பி வச்சுட்டு வா, ஃபில்டர் காப்பியா. என்னத்த காப்பியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடணுமா உங்களுக்கு? சரித்த, குடிச்சிட்டு நல்லா தெம்பாருங்க. ஏமாடி, உன் காப்பியும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஏக்கா, உன் வீட்டு காப்பி எனக்கு வேணவே வேணாக்கா, நான் நல்லா இருக்கேன், அதை குடிச்சு எனக்கு எதாவது ஆகுவா? எம்மாடா. இது மட்டும்லாம் இப்படி தான் பேசணும், அப்போ தான் நம்ம வழிக்கு ஒத்து வருங்க.